வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ டெம்பரவரி கனெக்ஷன் இபி எப்படி அப்ளை பண்ணுறது த்ரூ ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு டான்ஜெட்கோ வெப்சைட் போய்க்கோங்க. அதில் ஆன்லைன் சர்வீசஸில் எல்லா அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதும் இருக்கும். அதில் நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நியூ எல்டி கனெக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கு போவோம். அதில் அப்ளைங்கிற மெனுவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நமக்கு தேவையான டெம்பரவரி சப்ளை அப்படிங்கிற மெனுவை செலக்ட் பண்ணணும். அது மூலமாக தான் நம்ம டெம்பரவரி கனெக்ஷன் அப்ளை பண்ண முடியும். இதுவும் ஆல்மோஸ்ட் சேம் தான், நியூ சர்வீஸ் கனெக்ஷன் மாதிரி. பட் டெம்பரவரி கனெக்ஷனுக்கு பேமெண்ட் அண்டு இது மெத்தட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் தேவைப்படும். இல்லைனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கிட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும். த்ரூ மொபைல் வழியாக உங்கள் ஓடிபி உங்களுக்கு வந்து வரும். அதுபோக உங்களுக்கு இமெயிலையும் ஓடிபி வரும். நீங்கள் ஏதாவது ஒரு ஓடிபி வந்துட்டு என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணணும். ஓடிபி வந்துருச்சு. நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபியை கிளிக் பண்ணணும். 6 டிஜிட் ஓடிபி வந்துருக்கு. ஓடிபி கொடுத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஐ ஹியர்பை அக்செப்ட் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதில் பொது விவரங்கள் ஃபார்ம் 1A வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். தற்காலிக மின் இணைப்பு சேவை படிவம், அப்ளிகேஷன் ஃபார் டெம்பரவரி சர்வீஸ் கனெக்ஷன்ஸ், ஃபார்ம் 1A. பொது விவரங்களில் ஃபஸ்ட்டு வந்து மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஸ்க்ரோலில் தெரியாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகாவை செலக்ட் பண்ணணும். நீங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழே இருக்க தாலுகா எல்லாமே வந்துடும். அப்போ உங்களுடைய தாலுகாவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே உங்களுடைய கிராமத்தை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிரிவு கேட்டிருக்காங்க, ஏரியா லொக்காலிட்டி. அதில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஊரை தான் மறுபடியும் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் மின் கோருபவர் வகை, அதாவது நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக இல்லை பப்ளிக்கு ஜென்ரலாக இல்லைனா ஏதோ கம்பெனிக்கா இல்லை கடைக்கா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வீட்டுக்குனால ஜெனரல் பப்ளிக் செலக்ட் பண்ணோம். உரிமையாளர் விவரம் வந்துட்டு ஓனரா இல்லைன்னா டெனண்ட்டா, இல்லை டெனண்ட் வித்தவுட் ஓனர், வித் ஓனர், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்பு விண்ணப்ப முகவரி ஒன்றா அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அப்புறம் உங்களுடைய பேரை என்ட்ரு பண்ணணும். அது கீழே வந்துட்டு உங்களுடைய தகப்பனார் பெயர், தந்தை இல்லை தாய் பெயர் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அது கீழே நீங்கள் ஆல்ரெடி என்ட்ரு பண்ண உங்களோட மொபைல் நம்பரும் உங்களுடைய மின்னஞ்சலும் ஷோ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சப்ளை அட்ரஸ், நிலத்தின் புல எண், வீட்டின் எண் கேட்குது. அதாவது சர்வே நம்பர் அந்த மாதிரி கேட்கணும். இல்லை வீட்டு எண். புதுசாக கட்டுறீங்கன்னா உங்களுக்கு லேண்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் சர்வே நம்பர் கொடுக்கலாம். இல்லை அதுக்கு அட்ரஸ் வந்துச்சுன்னா அட்ரஸ் நம்பர் கொடுக்கலாம். அப்புறம் அந்த லேண்டு இருக்கிற தெரு பேர், எது அவைலபிளாக இருக்கோ அதை கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வளாகத்தின் நில அடையாளம், லேண்ட்மார்க் ஆஃப் ப்ரிமிசஸ்,
அதாவது எனி நியர்பை டெம்பிள் ஆர் எனி ஷாப் ஆர் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாப் பக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் கொடுத்துக்கணும். அது வந்து லேண்ட்மார்க் கேட்டிருக்கு. அப்புறம் உங்களுடைய அஞ்சல் குறியீடு, உங்கள் ஊருடைய அஞ்சல் குறியீடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அப்புறம் மின் விதி தொகுப்பு, அதுக்கு முன்னாடி சர்வீஸ் கனெக்ஷன் இஸ் ரெக்கார்ட் பெர்மனெண்ட்லி ஆஃப்டர் த பீரியட் ஆஃப், அதாவது உங்களுக்கு பெர்மனெண்ட் கனெக்ஷன் வேணுமா டெம்ப்ரவரிக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிருக்குது. அதுக்குன்னா எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எல்லோரும் மேக்ஸிமம் எஸ் தான் கொடுப்போம். அப்புறம் டேரிஃப் வந்து செலக்ட் பண்ணணும். டேரிஃப் வந்துட்டு அதில் நிறைய டேரிஃப் இருக்கும். அப்புறம் தேவையான மின் சுமை, மின் தேவை வகை அப்படி இருக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ பில்டிங், இது வந்து மின் டேரிஃப். இதுக்கு வந்து நம்ம நியூ பில்டிங் கட்டுறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தேவைப்படுது. ஸோ மின் சுமை வந்து எதுக்கும் 1.2 இல்லை 1.4 இருக்கிற மாதிரி போடுங்க எப்போது மேக்ஸிமம். அப்புறம் மின் தேவை வந்து ஃபேஸ் 1 கொடுத்துருங்க, 3 ஃபேஸ் இப்போதைக்கு தேவைப்படாது. அப்புறம் வந்துட்டு ப்ரிமிசஸோட டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க, அதாவது லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை ஸ்கொயர் மீட்டர், டோட்டல் பில்டிங் ஏரியா, எத்தனை ஃப்ளோர், அப்புறம் ட்வெல்லிங் யூனிட்ஸ், இந்த டீட்டெயிலாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்கொயர் மீட்டர் எத்தனை பிளாட்டோட ஏரியா ஸ்கொயர் மீட்டரில் எத்தனையோ அதை கொடுங்க. டோட்டல் பில்டிங் ஏரியா வந்துட்டு எத்தனை ஸ்கொயர் மீட்டரோ அதையும் என்ட்ரு பண்ணணும். இப்போ 1800 இருக்குன்னா நமக்கு பில்டிங்கோட இது வந்துட்டு ஒரு 1200 இருக்கும், அந்த மாதிரி. ஸோ எப்போவுமே பிளாட் இது வந்து கூட இருக்கணும், பில்டிங் இது வந்து கம்மியாக இருக்கணும். பட் இதில் நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். உங்களோட இதை கரெக்ட் கொடுங்க, அது கரெக்டாக வரும். நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ், எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறீங்க. ஒரு சில பேர் கீழே மட்டும் கட்டுவாங்க, சில பேர் மேலேயும் கட்டுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டுவெல்லிங் யூனிட்ஸ் 2 போட்டுக்கோங்க. இப்போ 2 ஃப்ளோர் இருந்துச்சுன்னா 2 யூனிட்ஸ் அந்த மாதிரி கட்டிக்கோங்க. டோட்டல் ஹைட் ஆஃப் பில்டிங் வந்து 15 மீட்டருக்கு மிகாமல் இருக்கணும். இப்போ மால், சினிமா தேட்டர் இதெல்லாம் 15 மீட்டருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா டேரிஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால நீங்கள் 15 மீட்டருக்கு உள்ளே தான் இருக்கணும். அப்புறம் லிஃப்ட்டு இருக்குதா அந்த மாதிரி கேட்டிருக்குறாங்க. லிஃப்ட் வருதுன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. மேக்ஸிமம் நோ தான் இருக்கும். அப்புறம் HTLT, அதாவது ஹெவி லைட் அந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வித் அட்வெட் சேஃப் கிளியரன்ஸ் ஆஸ் பர் த சேஃப்டி ரெகுலேஷன். நீங்கள் இது கண்டிப்பாக எஸ் கொடுத்து தான் ஆகணும், இல்லை நோவா. அப்புறம் பெர்மனெண்ட் டேரிஃபை பற்றி கேட்டிருக்காங்க. கட்டுமானத்திற்கு பிறகு நிரந்தர மின் விதி தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னா டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் ரிக்வயர்டு, ஒர்க்கின் காலத்தை உள்ளிடவும். நாட்கள்னா ஒரு 3 months இல்லை 6 months, 90 days 180 days போட்டுக்கோங்க. 90 days போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அப்ளை பண்ணால் தான் பர்மனெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்கு தான் கேட்டிருக்காங்க. மோர் தென் 60 daysனால் நம்ம 60 போட்டுக்கலாம். மோர் தென் 60 daysனால் இட் வில் பி டேக்கன் அனதர் 60 days எடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு ஏதேனும் மின் இணைப்புகள் இருந்தால் அதன் விவரம் கேட்டிருக்காங்க. அதாவது பழைய வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. எதுவும் கட்டணம் இருக்குதா, இல்லை நிலுவையில் உள்ளதா அப்படின்னா இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அப்புறம் வந்துட்டு வெல்டிங் தேவையான்னு கேட்டால் எஸ் கொடுங்க, கண்டிப்பாக வெல்டிங் தேவைப்படும். ஜிஎஸ்டி இருக்குன்னா நோ கொடுத்துருங்க. அப்புறம் ஜிஎஸ்டி என்னன்னா மின்கம்பி அமைத்தல் முடிக்கப்பட்ட தேதி, அந்த போஸ்ட்டு அந்த அமைச்ச அந்த தேதியை வந்துட்டு மின்கம்பி அதை டேட்டு கொடுங்க. ஏதாவது ஒரு 10 days முன்னாடி உள்ள டேட் கொடுத்துருங்க, இல்லை 1 week முன்னாடி உள்ள டேட் கொடுத்துருங்க.
இன்ஸ்டலேஷன் இஸ் ப்ரொவைடட் டு எர்த் ப்ரொடெக்டிவ் டிவைஸ் வந்து எஸ் கொடுத்துருங்க. இது எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். கன்ஃபார்ம் டீட்டெயிலை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ், சப்ளை அட்ரஸ், மொபைல் நம்பர், அப்ளிகண்ட் கேட்டகரி, சர்வீஸ் கேட்டகரி, டேரிஃப் அப்ளைட், லோட் அப்ளைட் அண்ட் ஃபேஸ் எல்லாமே இது ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட், அதில் வந்து அப்ளிகண்ட் ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இது வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லேண்டு சர்வே நம்பர், சர்வே அந்த இதை கொடுக்கலாம். அப்புறம் அது இல்லைன்னா எனி டாக்குமெண்ட், சேல்ஸ் டாக்குமெண்ட் இல்லை பட்டா அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பட்டா எப்படி பண்ணுங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம், தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நில வரைபடமும் எடுக்கலாம், அக்கும்பரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் அப்லோட் பண்ணலாம். இதோட சைஸ்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 300 KB தான் இருக்கணும், ஜேபக்காக இருக்கணும், அப்போ தான் அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. 3 MB 3 MB தான் இருக்கும், சாரி. இப்போ டெமோ பர்பஸ்க்கு நான் ஒரு சாம்பிளுக்கு இது பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடை கொடுங்க. கம்ப்ளீட் வித் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ், ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு தடவை ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஃபுல் டீட்டெயில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோன்னு வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், டெபாசிட், டெவலப்மெண்ட் சார்ஜஸ், மீட்டர், கேஷ் டெபாசிட், மீட்ரு, இது எல்லாத்துக்கும் கட்டிட்டிங்கன்னா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், இல்லைன்னா இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாகவும் போய் பே பண்ணலாம். ஆனால் வித்தின் 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணலைன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும். பேமெண்ட் லேட்டராக பண்ணும்போது ஸ்டேட்டஸ்குள்ளே போயிட்டு பேமெண்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது வித்தின் 15 டேஸ்க்குள்ளே பண்ணணும், பே லேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா. இல்லைன்னா இதை பிரிண்ட் கொடுத்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபுல் டீட்டெயிலை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க இபி ஆஃபீஸில் போய் கொடுத்தும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை பேனவ் மூலமாக இப்போ டேரெக்டாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 15 டேஸில் அதில் 1 வீக்லேயே வந்துட்டு உங்களுக்கு டெம்பரரி கனெக்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. பிரிண்ட்டு கொடுத்துட்டு பே லேட்டர் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில் வரும். பிரிண்ட்டை பார்த்துக்கோங்க, ப்ரிவியூ பார்த்துக்கோங்க. ப்ரிவியூ பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது தான், ஒரு சேஃப்டி தான். அதே மாதிரி பேமெண்ட் பண்ணாலும் அதோட ரிசிப்டை வந்துட்டு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க.
ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். நல்லா செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.